ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் எனக்கே நம்ப முடியல இன்னைக்கு என் கல்யாணம்னு. எங்க வெட்டிங்க்கு வந்து விஷ் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபைனலா எங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இந்த நாள என்னால மறக்கவே முடியாது. ரொம்ப எமோஷன்ஸ், டிராமா எல்லாமே இருந்துச்சு. வந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. கல்யாண ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓவர் ஆச்சு. இப்போ ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் மோட்ல தான் இருக்கோம். ஹனிமூன் ட்ரிப்புக்கு மணாலி போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு vlog கண்டினியூ பண்றோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்திருப்பீங்களா ஒரு ஏஐ கப்புள் விலாகு. ஸோ வித் கன்சிஸ்டன்ட் கேரக்டர்ஸோட. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் எப்படி நம்ம கூகுளோட VO3 யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 6 ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸை நீங்களும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களே இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் கேரக்டரோட ஒரு கப்புள் ஏஐ விலாக் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியல் ஸ்கிரிப்ட் வந்து ரைட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் ஸ்கிரிப்ட் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா, ஸோ 3 சீன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுள் VO3 வீடியோ ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து சீன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா, கேரக்டர் இந்த வீடியோ ஷுட் ஸ்பீக் தமிழ் டைலாக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவில் வந்து நோ கேப்ஷன் இருக்கக்கூடாது, சப்டைட்டில் இருக்கக்கூடாது, அப்புறம் லிப்ஸிங்க் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து 3 சீனோட டைலாக்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மென் அண்ட் உமன் வந்து என்ன பேக்ரவுண்டில் இருக்காங்க, ஸோ என்ன லொக்கேஷனில் இருக்காங்க, ஸோ அதுக்கு அடுத்து அவங்க என்ன டைலாக்ஸ் வந்து ஸ்பீக் பண்ண போகிறாங்க, ஸோ அந்த டைலாக்ஸும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்கள் இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டைலாக்ஸ் வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணுறது மூலிமா. ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணிடுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கப்புள் இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கான ப்ராம்ப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ChatGPTலேருந்து தான் கேட்க போகிறேன். ஸோ நான் ChatGPT வந்துட்டு கிவ் மீ த ப்ராம்ப்ட் டு ஜென்ரேட் வெரி பியூட்டிஃபுல் மென் அண்ட் உமன் ஃப்ரம் தமிழ்நாடு அட் ஏஜ் ஆஃப் 26 ஸ்டாண்டிங் டுகெதர் வித் தேர் ஃபேஸ் கிளியர்லி விசிபிள் அண்ட் ஸ்டாண்டிங் க்ளோஸ் டு தி கேமரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபைலாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்தோடனே ChatGPT வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கு, இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரியான ப்ராம்ப்ட். ஓகேவா? ஸோ இந்த ப்ராம்ப்டை வந்து நான் அப்படியே வந்து காப்பி பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் ChatGPTயே வந்துட்டு ஸோ இமேஜ் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ChatGPTயில். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ அங்கே காப்பி பண்ண ப்ராம்ப்டை இங்கே நான் போட்டுட்டு ஸோ கிவ் மீ த இமேஜ் இன் 16:9 ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 2 ஸ்டெப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த செகண்ட் ஸ்டெப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா கெட் த இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் இன் த ChatGPT. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து கெட் பண்ணணும். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. ஸோ இதை கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்ம இமேஜை வந்து ஃபஸ்ட்டு இந்த ChatGPTல வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம்னா ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஃபோட்டோ அண்ட் ஃபைல் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த இமேஜை வந்து லோக்கல் பிசிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ராம்ப்ட் வந்து கொடுக்கணும். ஃபார் கன்சிஸ்டன்சி இமேஜரி கிவ் மீ அ டீடைல் அப்பியரன்ஸ் ஆஃப் தெம் இன் த இமேஜ் கிவ் மீ இமேஜ் ப்ராம்ப்ட் ஃபார் இட் இட் ஷுட் பி டீடைல்டு ஐ நீட் ஏ டீடைல்டு சிங்கிள் பேரா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தெம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ அது வந்து ஒரு கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சில நேரம் அது இமேஜ் ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட்லாம் வேறு கொடுக்கும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு வந்து கேரக்டர் அப்பியரன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் தான் ரொம்ப தேவை. ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி எங்கன்னா வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் லோக்கல் பிசியில். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 3வது ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ கெட் த இமேஜ் டிஸ்கிரிப்ஷன் இன் ChatGPT. ஸோ இதையே நான் வந்து ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நவ் ஜென்ரேட் த ப்ராம்ப்ட்ஸ் ஃபார் ஆல் சீன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லா சீனுக்கான ப்ராம்ப்ட் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஜென்ரேட் பண்ணலாம்னா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நான் என்ன கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு நவ் ஐ வாண்ட் டு கிரியேட் எ VO3 வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பேஸ்ட் பண்ணோம்னா நம்ம சீன் 1 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த லைன்ஸை வந்து அப்படியே நான் காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன்.
ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா யூஸ் த பிலோ ஆஸ் த டிஸ்கிரிப்ஷன் டு ஹேவ் தெம் கன்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் த சீன்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம மேலே வந்து காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா கேரக்டர் அப்பியரன்ஸு. ஸோ இதை காப்பி பண்ணி நான் வந்து எல்லா சீன்ஸ்லேயும் வந்து இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக எனக்கு வந்து வேணும். ஸோ அதனால் வந்து நான் இந்த கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எல்லா சீன்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம காப்பி பண்ண அந்த கேரக்டர் டிஸ்கிரிப்ஷனை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ChatGPT என்ன பண்ணியிருக்குன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீனுக்கான ப்ராம்ப்டை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இவ்வளோதான், சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் 2 சீன்ஸ்க்கும் நம்ம இதே ஃபாலோ பண்ணி அந்த சீன்ஸ்க்கும் வந்து நம்ம ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கணும். ஸோ ஓகேவா? ஸோ நவ் ஜென்ரேட் த ப்ராம்ப்ட்ஸ் ஃபார் ஆல் சீன்ஸ் இன் ChatGPT. ஸோ இந்த ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம. ஸோ அடுத்து என்ன பண்ணோம்னா சேஞ்ச் த டைலாக்ஸ் டு தமிழ். ஸோ இப்போ அது வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்க அந்த டைலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தங்கிலீஷில் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தங்கிலீஷில் தானே கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஈஸி. ஸோ அதனால் அதுவும் வந்து தங்கிலீஷில் தான் கொடுத்துருக்கு இந்த இடத்துல. ஸோ இதை வந்து நம்ம தமிழில் மாற்றணும். ஏன்னா தமிழில் மாற்றினா தான் நம்ம வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது பக்காவாக வந்து தமிழில் வந்து விளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த 3 எவ்வளோ சீன்ஸ் இருக்கோ அந்த சீன்ஸுக்கான எல்லா தங்கிலீஷ் டைலாக்ஸையும் நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் ChatGPTலேயே மறுபடியும் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், கிவ் மீ த தமிழ் டைலாக்ஸ் ஃபார் த கிவன் டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கிலீஷ் டைலாக் எல்லாத்தையும் நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து அந்த கரஸ்பாண்டிங் தங்கிலீஷ் டைலாக்கான தமிழ் லாங்குவேஜில் அதே டைலாக்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் படித்து பாருங்கள். நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி படித்து பாருங்கள். ஏன்னா சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இருக்கும் மிஸ்டேக்ஸ்லாம். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் ஆன வேர்ட்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நீ அந்த 2, 3 வேர்ட் மட்டும் கொடுத்து அதுக்கு மட்டும் தமிழில் வந்து எனக்கு ஜென்ரேட் பண்ணு அப்படின்னு கொடுத்து நீங்கள் வந்து கரெக்டான அந்த வேர்டை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரேட் பண்ணி உங்களோட அந்த மெயின் டைலாக்கோட நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஜென்ரேஷன் ஸ்டெப்புக்கு போங்க. ஏன்னா இதுலேயே டைலாக்ஸ்லேயே எதனா தப்பு இருந்துச்சுன்னா உங்களோட கிரெடிட் தான் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா VO3ல நம்ம ஒரு நாளைக்கு ஒரு அக்கௌண்ட் மூலயமா 3 வீடியோஸ் தான் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு வாட்டி படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ ஜென்ரேஷன் ஸ்டெப்புக்கு வந்து போங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தமிழில் வந்து டைலாக்ஸ் வந்து தமிழில் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட மெயின் டைலாக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஒரு சீனுக்கும் நீங்கள் ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அந்த கரஸ்பாண்டிங் தங்கிலீஷ் டைலாக் இருக்க இடத்துல உங்களோட தமிழ் டைலாக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேங்க. ஓகேவா? ஸோ ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ராம்ப்ட் எல்லாமே வந்து இப்போ ரெடி ஆகிடும். ஸோ நம்ம இப்போ இந்த சேஞ்ச் த டைலாக்ஸ் டு தமிழ் இந்த ஸ்டெப்பையும் வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதையும் ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணோம் VO3 யூஸ் பண்ணி. ஸோ அது எப்படி பண்ணலான்னா நீங்கள் வந்து ஜெமினியோட அந்த VO3 செட்டப்க்கு வந்து வந்துடுங்க. ஸோ இந்த VO3னா என்னன்னு தெரியலனா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ எப்படி வந்து நீங்கள் VO3 வந்து செட்டப் பண்ணணும். ஏன்னா அது வந்து இப்போ கரண்ட்டாக வந்து US ஆடியன்ஸுக்கு மட்டும் தான் அவங்க வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் இந்தியாவிலேருந்து செட்டப் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இது வரைக்கும் செட்டப் பண்ணலன்னா VO3 இந்த வீடியோ பார்த்துட்டு செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கரண்ட் வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் செட்டப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ VO3 சிம்பிளாக நம்ம வந்து இந்த ப்ராம்ப்ட் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஜென்ரேட் பண்ண இந்த ப்ராம்ப்ட் வந்து அப்படியே காப்பி பண்ணி ஸோ இந்த இடத்துல வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 to 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா அதுவே வந்து பக்காவாக வந்து எந்த எரரும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் இந்த 3 வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்களா இன்ட்ரோவில். ஸோ அந்த 3 வீடியோ வந்து நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ எந்த மிஸ்டேக்ஸுமே எனக்கு வந்து வரல. ஸோ லிப்ஸிங்க் எரர் எதுவுமே வந்து வரல. ஸோ நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாமே பக்காவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கிரெடிட்ஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஈஸியாக வந்து வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் கேரக்டர்ஸ் நம்ம வந்து VO3ல வந்து வீடியோஸ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ண எல்லா ப்ராம்ப்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபைலாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஃபைலை வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி AI யூஸ் பண்ணி நான் என்ன வீடியோ வந்து போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக வீடியோ ஜென்ரேட் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.